புதுவை 2024-25 ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெறப்பட்ட நிலையில் சபாநாயகர் மீது 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் அதே பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபை துவங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை துவக்கி வைத்தார். முதல் அலுவலக இரங்கல் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங், புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், காத்தவராயன், கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் கிருஷ்ணா, தொழிலதிர் ரத்தன் டாடா, இந்திய சிகிச்சை நிபுணர் KN செரியன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து உறுப்பினர்களும் 2 நிமிடம் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து மறைந்த தலைவர்களுக்கு சட்டசபையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவையின் அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி கோரப்பட்டது. இதனை கொண்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி 2024-25 ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றார். இதையடுத்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் கூடிய முடிய தேதி குறிப்பிடாமல் சபை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். இதனிடையே புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே சபாநாயகர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆங்காளன், சிவசங்கரன் ஆகியோர் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் அதை பேரவையில் எடுத்துக் கொள்ளாமல் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் மீது நம்பிக்கை உள்ளது என தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டசபை கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சட்டசபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார். புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை துவக்கி வைத்தார். அப்பொழுது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளாத சபாநாயகருக்கு சபையை நடத்த தகுதியில்லை என ஆவேசமாக கூறினார். சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார். இதையடுத்து சபாநாயகர் இருக்கை முன்பு தரையில் அமர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது சட்டவிரோதம், ஜனநாயக விரோதம், அவமானகரமான செயல் என கோரி கோஷம் எழுப்பினார். இதனிடையே சபைக்குள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் நுழைந்தனர். அப்பொழுது தர்ணா செய்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் ஆகியோரை அழைத்தார். அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுடன் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இருப்பினும் சபாநாயகர் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார். இரங்கல் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை பேச சபாநாயகர் அழைத்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றங்களின் எதிர்க்கட்சி தலைவர் தான் சக உறுப்பினர்களின் உரிமைகளை பெற்றுத் தருகின்றனர் என பேசினார். இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா சபாநாயகர் செல்வத்திடம் அவையை தொடர்ந்து நடத்த ஏதாவது ஒரு முடிவெடுங்கள், எங்கள் உரிமைகள் மீறப்படுகிறது, சொந்த பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியாது, அரசுக்கு ஆதரவு தருகிறீர்கள், சபாநாயகரை எதிர்க்கிறீர்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா, சூடு சொரணை இல்லையா என கேட்டார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடர்ந்து கோஷம் எழுப்பினார். அவருக்கு ஆதரவாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரும் பேசினர். இதையடுத்து சபாநாயகர் செல்வம் சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாகவும் அவரை அவையிலிருந்து வெளியேற்றும்படியும் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து சபை காவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேருவை வெளியேற்றினர். மற்ற 2 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் இருக்கைக்கு வந்து அமர்ந்தனர். புதுவை சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற விதிகள் மரபுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதாக கூறி அவர் மீது சட்டமன்ற உறுப்பினர் நேரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டசபை செயலரிடம் அளித்திருந்தார். அவரை தொடர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் ஆகியோரும் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை அளித்திருந்தனர். இந்த தீர்மானத்தை சட்ட விதிகளின்படி விவாதத்திற்கு அனுமதிப்பேன் என சபாநாயகர் செல்வம் கூறியிருந்தார். ஆனால் இன்றைய சட்டமன்ற அலுவல் பட்டியலில் இது இடம்பெறவில்லை. இதனை கண்டித்தே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை கொண்டு வரும் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி
ஆளும் கட்சி ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தின் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவை 5வது கூட்டத்தொடரில் 2ஆம் பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த ஆளும் கட்சியின் ஆதரவு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் தலைமையில் கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் மற்றும் பிஜேபி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான சிவசங்கரன், அங்காளன், கொல்லப்பள்ளி அசோக் ஆகிய 6 பேரும் திடீரென சட்டமன்றத்தின் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட உள்ள புதிய மதுபான தொழிற்சாலை திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மற்றும் ஜான்குமார் கூட்டாக பேசும் பொழுது, புதுவையில் மக்களை பாதிக்கின்ற வகையில் கொண்டு வரப்பட உள்ள புதிய மதுபான திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். இதனை வலியுறுத்தி முதல்வர், கவர்னர் ஆகியோருக்கு மனு அளித்தோம். ஆனாலும் அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் பெங்கல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும். கண் துடைப்பிற்காக சட்டமன்ற கூட்டத்தை கூட்டாமல் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதியதாக கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரும் மீண்டும் சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சட்டசபை உள்ளே கோஷங்களை எழுப்பியவாறு சென்று கூட்டத்திலும் பங்கேற்றனர். புதுச்சேரி புதுக்குப்பம் அரசு பள்ளியில் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியில் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள புதுக்குப்பம் ஆரம்ப பள்ளிகள் மாணவர்கள் கை கழுவும் தொட்டியின் சுவர் இடிந்து விழுந்ததில் அங்கு விளையாடி கொண்டிருந்த 4ஆம் வகுப்பை சேர்ந்த பவன்குமார், பவின் ஆகிய 8 வயது மாணவர்கள் 2 பேரில் ஒருவருக்கு கை மற்றும் மற்றொருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. அதேபோல் 5ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவி தேஷிதா என்பவருக்கு முதுகில் செங்கல் விழுந்தது. ஆனாலும் அவருக்கு பெரியதாக காயம் எதுவும் ஏற்படவில்லை. மற்ற 2 மாணவர்களை புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டார். சாமானியர் நடத்தும் இரவு உணவு கடைகளை 11 மணிக்குள் மூட காவல்துறை மிரட்டுவது போல பணம் படைத்தவர்கள் நடத்தும் ரெஸ்டோ பாருக்கு 12 மணி வரை மட்டுமே அனுமதி அளித்துவிட்டு விடிய விடிய நடத்துவது நியாயமா என்ற கேள்வியுடன் கலால்துறையை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலால்துறையை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு விடுமுறை நாட்கள் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் அண்டை மாவட்டத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகளவு வருவதால் புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா மாநிலமாக இருந்து வருகிறது. உணவு விடுதிகள் உட்பட பல்வேறு மக்கள் பயன்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் 24 மணி நேரம் செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நகர பகுதியில் இயங்கி வரும் ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்கள், சிறு குறு சாலையோர வியாபாரிகளின் கடைகளை 11 மணிக்குள் மூட வேண்டும் என STZ காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் உணவு சாப்பிடும் கடைகளை 11 மணிக்குள் மூட மிரட்டும் காவல்துறை அனுமதியின்றி விடியற் காலை வரை செயல்படும் ரெஸ்டோ மற்றும் மதுபான விடுதிகளை கண்டுகொள்ளாதது ஏன்? மக்களுக்கு தேவை உணவா, மதுவா? சிந்தியுங்கள். சாமானியர் நடத்தும் இரவு உணவு கடைகளை 11 மணிக்குள் மூட காவல்துறை மிரட்டுவது போல பணம் படைத்தவர்கள் நடத்தும் ரெஸ்டோ பாருக்கு 12 மணி வரை மட்டுமே அனுமதி அளித்துவிட்டு விடிய விடிய நடத்துவது நியாயமா என்பது மக்கள் கேள்வி. அப்படி இருக்க இந்த கலால்துறை ஏன் மௌனம் காக்கின்றது? 12 மணிக்கு மேல் நடத்தும் ரெஸ்டோ பார்களை கலால்துறை மூடவில்லை எனில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளை துரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தனர். அல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பள்ளியின் பல்வேறு பிரிவை சார்ந்த மாணவர்களின் 730 படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாக துவக்கி வைத்தார். பல மருத்துவர்களையும், என்ஜினியர்களையும், ஆசிரியர்களையும் உருவாக்கிய இந்த பள்ளி புத்தக படிப்போடு செயல்திறன் அறிவையும் ஊட்டுகின்றது. மாணவர்களுடைய அறிவுத்திறனையும் இக்கால மாணவர்கள் வருங்கால தூண்களாக மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாளியாகவும் திகழ வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சியை நடத்துகின்றது. இதில் மழலையர் துவக்க பள்ளி, உயர்நிலை பள்ளியை சார்ந்த மாணவர்கள் என பல்வேறு பிரிவை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு 730 படைப்புகளை படைத்தும் பார்க்க வந்த சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களிடம் படைப்பின் ஆற்றலை முன்மொழிந்தும் அசர வைத்தனர்.
படைப்புகள் முறையே அறிவியலில் சுகாதார முறை, கணிப்பொறி, காய்கறி, பழங்களின் வகைகள், நீர் சுழற்சி முறை, காற்றாலை, மெழுகுக்காட்சி சாலை, சாலை விதிகள், சூரிய குடும்பம், உணவின் முக்கியத்துவம், முதுகுகளி, தகவல் தொடர்பு சாதனங்கள், போக்குவரத்து சாதனங்கள் மற்றும் எலும்புக்கூட்டின் அமைப்பு, எரிமலை குழம்பு, இதயம், நுரையீரலவற்றின் செயல்பாடுகள் போன்ற தலைப்புகளில் தத்தம் படைப்புகளை கொண்டு வந்து அவர்கள் அறிவியல் பிரம்மா என்பதை நிரூபித்தனர். பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி, பறவையின் கூடு, பெரிஸ்கோப், கலடைஸ்கோப், மழைநீர் சேகரிப்பு, புவி வெப்பமயமாதல் மற்றும் மாசு கட்டுப்பாடு, மின்சார சாந்தம், மின்சார தகடு, சூரிய குடும்பம், ஜேசிபி டான்சிங், ராக்கெட், பாதுகாப்பு அமைப்பு, தானியங்கி தயாரித்தல் மற்றும் பல அற்புத படைப்புகளை உருவாக்கியிருந்தனர். கணித பிரிவில் எண்களின் உருவாக்கம், விரிவாக்கப்பட்ட வடிவம், வரி வகைகள், ஆர்டினல் எண்கள், வட்டத்தின் பகுதி, இயற்கணித அடையாளங்கள் போன்ற தலைப்புகளில் படைப்புகளை கொண்டு வந்து வைத்திருந்தனர். கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் திரு தனத்தியாகு அவர்களால் சிறந்த படைப்புகள் வகுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவியல் மற்றும் கணித கண்காட்சியில் கலந்து கொண்டு பல்வேறு படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தார். அறிவியல் கண்காட்சி சிறப்பாக அமைய பெற்றோரின் ஒத்துழைப்பும் காரணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில அளவிலான டேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற எம்டிசி கிளைக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சுழற்கோப்பை வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 17வது மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டிகள் பிப்ரவரி 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இப்போட்டிகள் கிட்ஸ், சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கம், தகுதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்க தலைவர் செல்முத்து தலைமையிலும் டேக்வாண்டோ நிறுவன செயலாளர் மாஸ்டர் சிட்டிபாபு முன்னிலையிலும் நடைபெற்ற பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ் மற்றும் இப்போட்டியில் அதிக புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற ஏஎம்டிசி கிளைக்கு சுழற்கோப்பையை வழங்கி வாழ்த்தினர். அப்பொழுது முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சங்க துணைத் தலைவர் கதிரவன், கல்வித்துறை அதிகாரி நடராஜ், வடக்கன்யர் கோமுகி, காவல்துறை அதிகாரி சரவணன், சங்க பொருளாளர் ஆனந்த் மற்றும் கிளை செயலாளர்கள் பிரபாகரன், தினேஷ் சங்கர், பாண்டியராஜ், சதீஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் பவுலின் வரவேற்புரையும் கிளை செயலாளர் ராஜ்மோகன் நன்றியுரை வழங்கினார். குறுகி போட்டியில் முதலிடத்தை பிடித்த ஏஎம்சிடிக்கும் 2ஆம் இடத்தை பிடித்த கேடிஎம்எஸ்க்கும், பூம்சே போட்டியில் முதலிடம் பிடித்த ஏஎம்டிசிக்கும் 2ஆம் இடம் பிடித்த டபிள்யூடிசி கோப்பைகள் வழங்கி அமைச்சர் வாழ்த்தினார். இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் 800 பேர் கலந்து கொண்டனர். டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுச்சேரி பாஜக சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் தலைநகரில் பாஜக ஆட்சி அமைய உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம் தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் இருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். காலந்தோட்டம் சிவசுப்பிரமணியர் ஆலய தைப்பூச காவடி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் காலந்தோட்டத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலய தைப்பூச காவடி திருவிழாவை முன்னிட்டு சுவாமி வீதி விழா மற்றும் காவடி வீதி விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி, திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். நெட்டப்பாக்கம் ஸ்ரீனிவாச நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவு நீர் புகுந்ததை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கரியமாணிக்கம் தவளக்குப்பம் சாலையில் செல்லும் சாக்கடை நீர் அருகில் உள்ள ஸ்ரீனிவாச நகர் குடியிருப்பு பகுதியில் செல்கின்றது.
இதனால் அப்பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். இதுகுறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலுவிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இன்று காலை 9 மணி அளவில் கரிகமாணிக்கம் தவளக்குப்பம் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் கண்டுகொள்ளாத பொதுமக்கள் அனைவரும் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் நெட்டப்பாக்கம் கும்மியன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார். கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர் கையை அறுத்துக் கொண்டு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அருள்தாஸ் சில மாதங்களுக்கு முன்னர் இறந்துவிட்டார். இவரது மகன் 17 வயதாகும் பிரவீன்தாஸ் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தம் அரசு பள்ளிகள் 12ஆம் வகுப்பு கணினி பாடப்பிரிவில் படித்து வருகின்றார். இந்த நிலையில் இன்று பள்ளி வந்த அவர் முதல் மாடியில் தனது கையை பிளேடால் அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனை கண்டு சக மாணவர்கள் மாணவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவரை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து மாணவரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களை வலியுறுத்தினார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள உருளையன்பேட்டை போலீசார் இன்று ஹால் டிக்கெட் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் தேர்வு பயம் காரணமா அல்லது காதல் விவகாரம் காரணமா மாணவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா என்கின்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவன் முழுமையாக சிகிச்சை பெற்ற பிறகே தற்கொலை முயற்சிக்கான சரியான காரணம் தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் டெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை படைத்த புதுவை விளையாட்டு வீரர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களுடன் புதுவை ரயில் நிலையம் வந்தனர். அவர்களுக்கு பெற்றோர்கள் மேலத்தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்த பின்னர் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சர்வதேச அளவில் புதுடெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கத்துடன் திரும்பிய குத்துச்சண்டை வீரர்களுக்கு புதுவை ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மேலத்தாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சர்வதேச அளவில் கிக் பாக்ஸிங் போட்டி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுடெல்லி இந்திரா காந்தி சர்வதேச உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 10 வீரர்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை பாரதி கேந்திர வித்யாலயா பள்ளி மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, பெட்டி செமினார் மேல்நிலைப்பள்ளி, ஆதித்யா வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி என அனைத்து பள்ளிகளிலிருந்தும் 7 மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாணவர் லோகேஷ் 37 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கமும், முகேஷ் 42 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கமும், 47 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கமும் கௌஷிக் வென்றார். ஆதேஷ் 28 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கமும், ஹேமந்த் 32 கிலோ எடைப்பிரிவில் வெண்கல பதக்கமும், பவித்ரன் 37 கிலோ எடைப்பிரிவில் வெண்கல பதக்கமும், மவுசின் 32 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளி பதக்கமும் வென்றார். அணியின் மேலாளர் ராஜமாணிக்கம் குப்புசாமி அவர்கள், அணியின் தேசிய நடுவர் கிருஷ்ணராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் தினேஷ் மற்றும் வினோத், பெற்றோர்கள் கலிகப்பெருமாள், குமார விஜயன், ரமேஷ், முருகானந்தம், பொதுமக்கள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் நாகராஜ் வெற்றி பெற்ற மாணவ வீரர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தவில்லை, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கவில்லை என புகார் கூறி புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்திலிருந்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபை துவங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து சபை நிகழ்வுகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சபை நிகழ்வுகளில் பங்கேற்ற திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சியில் கடந்த 4 வருடமாக அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை, செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளது, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டி பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே சட்டப்பேரவையில் அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு அனுமதி கோரப்பட்டது. இதனை கொண்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி 2024-25ஆம் ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக 735 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேரவையில் அனுமதி பெற்றார். இதையடுத்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிய தேதி குறிப்பிடாமல் சபை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் விஸ்வகர்மா அணியின் சார்பில் தைப்பூசத்தையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் விஸ்வகர்மா அணியின் சார்பில் கவிக்குயில் நகரில் நடைபெற்ற தைப்பூசம் திருவிழாவில் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
விஸ்வகர்மா அணியின் நிர்வாகி வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மோகன் அனைவரையும் வரவேற்று வள்ளலார் குறித்து நினைவு கூர்ந்தார் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ், DS மணி ஆகியோர் முன்னிலை வகித்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு மாரியப்பன் அறக்கட்டளையின் நிறுவனர் மாரியப்பன், சபாநாயகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் ரவிச்சந்திரன், கோதண்டராமன், சுரேஷ், செல்லப்பெருமாள், பரணி பாபு, கதிர், ஜெயா ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிவில் விஸ்வகர்மா அணியின் பொதுச் செயலாளர் தியாகராஜன் அனைவருக்கும் நன்றியுரை கூறினார். அரியாங்குப்பம் மார்க்கெட் பகுதியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஒருங்கிணைந்த சமரச சூத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தைப்பூச திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு வழிபாடுகளும் அன்னதானமும் நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் மார்க்கெட் வீதியில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்க துணைத் தலைவர் மற்றும் அரியாங்குப்பம் திமுக தொகுதி அவைத்தலைவருமான பாண்டியன் குடும்பத்தார் சார்பில் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வள்ளலாரின் திருவுருவப் படத்திற்கு பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று சென்றனர். ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய தைப்பூச விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கம்யூன் சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய தைப்பூச விழாவை முன்னிட்டு அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் சுவாமிக்கும் ஸ்ரீவள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீவள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானின் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுமார் 2500 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு வழக்கறிஞர் சசிபாலன் இலவச தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முழுவதும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகளால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நேரில் சென்று அதற்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உழவர்கரை தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீர் கடந்த சில தினங்களாக சரியாக வரவில்லை. இதனை கேள்விப்பட்ட வழக்கறிஞர் சசிபாலன் பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் இன்று கம்பன் நகர் பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்து பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தவளக்குப்பம் பிள்ளையார் திட்டு பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் ஆலயத்தில் தைப்பூச விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பம் பிள்ளையார் திட்டு பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் ஆலயத்தில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பாலமுருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மணவெளி தொகுதி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளங்கோவன், ரமேஷ், கோகுல் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவை பெரிய மார்க்கெட்டில் அமைந்துள்ள தியாகு முதலியார் மணிக்கூண்டு புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின் 4வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுவை பெரிய மார்க்கெட்டில் அமைந்துள்ள தியாகு முதலியார் மணிகூண்டு புதுப்பிக்கப்பட்டதன் 4வது ஆண்டு விழா மற்றும் சரஸ்வதார் தியாகு முதலியாரின் 245வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 1849ஆம் ஆண்டு தியாகு முதலியாரால் புதுவை பட்டணத்திற்கு வழங்கப்பட்ட மணிகூண்டு கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அவருடைய வாரிசுதாரர் டாக்டர் சாமுவல் தியாகுவால் புதுப்பிக்கப்பட்டது. இம்மணிகூண்டு புதுப்பிக்கப்பட்டதன் 4வது ஆண்டு விழா நேற்று கொண்டாடப்பட்டது. தியாகு முதலியாரின் வாரிசுதாரர் டாக்டர் சாமுவல் தியாகு, அவருடைய துணைவியர் டெபோரா சாமுவல் கேக் வெட்டி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இவ்விழாவில் பெரிய மார்க்கெட் அலுவலர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தியாகு முதலியாரின் 245வது பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் சாமுவல் தியாகு இல்லத்தில் ஏழைகளுக்கு இலவச விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரி குயவர் பாளையம் ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ முத்துக்குமர சுவாமி தேவஸ்தானத்தில் தைப்பூசத்தையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
புதுச்சேரி குயவர்பாளையம் சுப்பிரமணியர் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானத்தில் தைப்பூசத்தையொட்டி இன்று சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் விளக்குடன் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், அர்ச்சகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.